ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. தாவரவியல் பெடாலஜி என்பது லார்வா நிலைகளை படிப்பது. பெடாலஜி என்பது மண்ணை பற்றி படிப்பது. தக்காளி பழத்தில் உள்ள வைட்டமின் சி புற உண்ணிக்கு எடுத்துக்காட்டு ஹிருடினேரியா. இலைகள் கரும்பச்சை நிறமாவதற்கு எந்த கனிம பொருளின் குறைவு காரணம்? பாஸ்பரஸ். ஆக்சானோமீட்டரின் பயன் தாவரங்களின் வளர்ச்சியை அறிவது. பாலைவன தாவரங்களின் எப்பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன? ஜிரோபைட்ஸ். நீரிலும் நிலத்திலும் வாழும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. வாலிஸ்னேரியா. சவானா காடுகள் என்று அழைக்கப்படுவது புல்வெளிகள். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? ஒண்டாலஜி கட்டிகள் பற்றிய அறிவியல். காலிஃப்ளவரின் உண்ணக்கூடிய பகுதி பூ. நேரடியாக ஸ்போரோபைட் திசுவிலிருந்து ஸ்போரோபைட் உண்டாவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டை கருவுறுதல். வேர் தூவிகள் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுவது எவ்வாறு? ஆஸ்மோட்டிக் அழுத்தத்தின் வேறுபாட்டினால். பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு பெயர் என்ன? ஆர்னித்தோபிலி. ஒரு சூழ்நிலை அமைப்பில் ஜுயஜீவிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தி செய்பவை. பின்வரும் எந்த தாவரத்திலிருந்து ஒருவித சாயம் தயாரிக்கப்படுகிறது? சித்தா கார்டிபோலியா. பட்டாணியில் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்களின் தோற்ற ஆக்க விகிதம் என்ன? 9.7. 9:7. தாவரங்களினால் உறிஞ்சப்படுகின்ற நீர் எதன் வழியாக ஊடுருவுகிறது? சைலம் திசுக்கள். தாவரங்களில் தவிர்க்க முடியாத கெடுதல் என்று அழைக்கப்படும் செயலின் நிகழ்வு நீராவி போக்கு. எருக்கில் கலோட்ராபிக்ஸ் இலை அமைப்பு எவ்வாறு உள்ளது? குறுக்கு மறுக்கு எதிரிலை அடுக்கம். கீழ்கண்டவற்றில் எதனுடன் நிறைவு பெறாத பல்கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் உள்ளன? சன்ஃப்ளவர் எண்ணெய். பிராங்கியா வேர்முடிச்சு ஏற்படுத்தும் தாவரம் எது? கேசுரைனா. யூரியா என்பது உரம், நைட்ரஜன் கலந்த. ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் கொண்ட செல்கள் முறையான அங்கமாகவும் அமையும் ஆல்கா காலனியின் பெயர் என்ன? தாலஸ். பாக்டீரியாவை முதலில் கண்டுபிடித்து விவரித்த அறிஞர் யார்? ஆண்டன் வான் லீவன்கோக். வாஸ்குலர் கற்றையில் உள்ள காம்பியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்ட்ராஃபேசிகுலர் கேம்பியம். நெல்மணியில் எண்டோஸ்போர்மிஸ் அதிகமான புரதச்சத்து, வைட்டமின் மற்றும் பொருட்கள் அமைந்துள்ளதை எவ்வாறு அழைக்கிறோம்? அசியோரோன் லேயர்கள். வெப்ப மரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? அசாடிராக்டா இண்டிகா. மெரிஸ்
டீல்கள் எதில் உள்ளன? பேரணிகள். இறகு மகரந்தத் தூள்கள் எதில் உள்ளன? பைனஸ். கடற்பஞ்சு வேர்கள் மற்றும் புவி எதிர் வேர்கள் எதில் உள்ளன? டாக்சஸ். எந்த ஒரு பயிரோடு பசுமை புரட்சி என்னும் சொல் இணைந்து பேசப்படுகிறது? கோதுமை. இயற்கை தேர்வு கொள்கையை கூறியவர் யார்? சார்லஸ் டார்வின். தாவரத்தின் உயிர்ப்பு செயல்களை ஆற்றுவது எது? புரோட்டோபிளாசா. உயிரியல் பூச்சிக்கொல்லிக்கு உதாரணம் எது? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். மைட்டோகாண்ட்ரியா டேஷ் எனவும் அழைக்கப்படும். செல்லின் ஆற்றல் நிலையங்கள். ஒளிச்சேர்க்கையில் கரிம சுழற்சியை கண்டுபிடித்த கால்வின் மற்றும் அவருடன் பணிபுரிந்தவர்கள் பயன்படுத்திய பாசியின் பெயர் என்ன? குளோரெல்லா. உணவாக பயன்படும் பாசி எது? லேமினேரியா. வைட்டமின் கே இன் வேதியியல் பெயர் என்ன? ஆன்டிகேமராஜிக். பவள வேர்கள் எதில் காணப்படுகின்றன? சைக்கஸ். பருப்பு வகை தாவரங்கள் எதனை அதிகமாக கொண்டிருக்கின்றன? புரதம். பருப்பு வகைகள் புரதம். வறண்ட நிலத்தாவரம் எது? செரட்டோபில்லம். தாவரங்களின் கந்தகம் எதற்கு உதவுகிறது? புரதம் உருவாவதற்கு. சூரியனின் சக்தி இவ்வுலகில் எதனால் நிலைநிறுத்தப்படுகிறது? பச்சை நிற தாவரங்கள். காற்றை மாசுபடுத்தும் பொருள்கள் எந்த அடுக்கை பாதிக்கின்றன? ஓசோன் அடுக்கு. ஒரு சூழ்நிலை மண்டபத்தில் உள்ள உயிர் காரணிகள் 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை. மண்ணின் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் எதனால் செய்யப்படுகிறது? பாக்டீரியாக்கள். வேர்க்கடலையின் தாவரவியல் பெயர் என்ன? அரக்கிஸ் ஹைபோஜியா. மைட்டாசிஸ் பகுப்பின் துணை நிலைகளின் சரியான வரிசை எது? முதல் நிலை, மைய நிலை, பிரிநிலை, முடிவு நிலை. தாவரங்களில் உணவுப் பொருளை கடத்தும் திசு எது? ஸ்க்லீரன் கைமா. கொல்கத்தாவின் இந்திய தாவரவியல் தோட்டத்தில் உள்ள ஸ்பெரியத்தின் ஹேர்பேரியத்தில் உள்ள உலர் தாவரத்தின் எண்ணிக்கை யாது? 10 லட்சம். மைக்கோசஸ் நோய்கள் எவற்றால் விளைவிக்கின்றன? பூஞ்சைகள். பின்வருவனவற்றில் ஒட்டுண்ணி ஆல்கா எது? செஃபல்யூரஸ். எந்த தாவரத்தில் அதிகமாக ஸ்க்லீரைடுகள் அமைந்துள்ளன? நிம்பியா. கிளைஸ்டோதீசியா வகை கனி உடலம் எந்த தாவரத்தில் உண்டாக்கப்படுகிறது? யுரேசியம். கழிவுநீர் சுத்திகரிப்பு எதன் உதவியுடன் மேற்கொள்ளப்படுகிறது? பாக்டீரியா. சந்தன மரத்தின் எந்த பாகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது? தண்டு. சமையல் எண்ணெயை தாவர நெய்யாக மாற்றுவோர் முறைக்கு பெயர் என்ன? ஹைட்ரஜனேற்றம். பேலியோபட்டானி என்பது எதை பற்றிய படிப்பு ஆகும்? துள்ளுயிர் தாவரங்கள். பேலியோ பட்டானி. தொல்லியல் தாவரங்கள். தாவர வைரஸ்கள் முதலில் பிரித்தெடுத்தவர் யார்? W.M. ஸ்டான்லி. தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? கொல்கத்தா. மைக்காலஜி என்ற தாவரவியல் பிரிவு எதை பற்றியது? பூஞ்சைகள். ஆல்கா மற்றும் பூஞ்சை உறுப்பினர்களை கூட்டாக கொண்ட தாவர வகையை டேஷ் என்பர்? லைக்கன்கள். டிப்ளோகாக்கஸ் நிமோனியா ஒரு ஆல்கா. சமநீளமுள்ள மலர்காம்புகளை கொண்ட மஞ்சரி ஆம்பல். அஸ்டிரேசியின் பழைய பெயர் காம்போசிடே. மலர்களின் தொகுப்பே டேஷ் ஆகும். மஞ்சரி. கூட்டிலை கொண்ட தாவரம் எது? அடியாந்தம். இறக்கை கொண்ட மகரந்த தூள் கொண்டது எது? சைக்கஸ். அகார் எதிலிருந்து பெறப்படுகிறது? கிராசிலேரியா. நன்னாண்டிரியத்தை உருவாக்குவது எது? ஊடோகோனியம்.
சர்க்காலத்தின் பொதுப்பெயர் என்ன? பழுப்பு பாசி. ஜிப்ராவின் எந்த நொதி தயாரிப்பினை ஊக்குவிக்கும்? புரோட்டியேஸ். தேங்காய் இளநீரில் உள்ள வளர்ச்சி ஹார்மோன் பெயர் என்ன? ஆக்சின். தேங்காய் இளநீரில் உள்ள வளர்ச்சி ஹார்மோனின் பெயர் என்ன? ஆக்சின். ட்ரக்கீடுகளின் செல் சுவர்கள் எதை அதிகம் பெற்றுள்ளன? லிக்னின். கருவுறுதல் எங்கு நிகழ்கிறது? சூல்தண்டு. இந்திய ரப்பர் மரம் எனப்படுவது எந்த குடும்பத்தைச் சேர்ந்தது? யூபோர்பியேசி. தற்போது நாம் பயன்படுத்தும் சோயா மொச்சை ஒரு அதிக புரம் கொண்ட ஒரு பயறு வகை. அதிக புரம் கொண்ட ஹெர்போரியம் எனப்படுவது எது? உலர் தாவர தொகுப்பு. நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கையின் பெயர் என்ன? ஹைட்ரோபில்லி. சூடோலேட்டர்கள் எவற்றில் காணப்படுகிறது? ஆந்தோசிரஸ். காலர்பா என்பது ஒரு பலசெல் ஆல்கா. கால்நடைகளுக்கு உணவாக பயன்படும் பாசிகள் ஆஸ்கோபில்லம் மற்றும் லாமினேரியா. சைக்கிள் பாஸ்பாரிலேஷன் எங்கு நடைபெறுகிறது? சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன் எங்கு நடைபெறுகிறது? போட்டோசிஸ்டம் 1 இல். ஜிப்ரசின் எதற்கு தேவை? கணுவிடை நீட்சிக்கு. இயற்கையில் காணப்படும் சைட்டோகைனின் எது? ஜியாட்டின். கீழ்காணும் நிகழ்வுகளில் ஒளியினால் பாதிக்கப்படாதது எது? கருவுறுதல். பால் சம்பந்தப்பட்ட பண்புகள் பொதுவாக ஒடுங்கு பண்புடையவை. மண் அரிப்பை எதனால் ஓரளவிற்கு கட்டுப்படுத்த இயலும்? மரங்களை வளர்த்தல். திசு வளர்ப்பு பெருக்கம் அல்லது திசு வளர்ப்பு என்பது டேஷ். உடல் இனப்பெருக்கம். நொதித்தல் நிகழ்வினை முழுமையாக அறிவியல் பூர்வமாக பயின்ற விஞ்ஞானி யார்? லூயிஸ் பாஸ்டர். கீழ்கண்டவற்றில் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறும் நிகழ்வு யாது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். கோல்கை காம்ப்ளக்ஸில் செயல்படும் அலகானது டேஷ் எனப்படும்? சிஸ்டர்னே. எண்டோபிளாச வலையின் முக்கிய பங்கு என்ன? பெப்டைடு தொடர் உருவாக்கம். அண்டார்டிகாவில் ஏற்பட்டுள்ள ஓசோன் குறைவிற்கு காரணமான மாசுபடுத்தும் காரணி எது? குளோரோபுளோரோகார்பன். ஹாலோபைட்டுகள் எங்கு வளர தக அமைப்பு பெற்றுள்ளன? ஆலோபைட்டுகள் எங்கு வளர தக அமைப்பு பெற்றுள்ளன? உவர் நிலப்பகுதி. நிழலில் வளர்க்கப்படும் விதை நாற்றுகள் நலிவுற்று மஞ்சள் நிறமடைய காரணமான நிகழ்ச்சி டேஷ் எனப்படும்? ஸ்டெட்ரேபிகேஷன். நிப் ஜீன் எதற்கு உதவுகிறது? நைட்ரஜனேஸ் உருவாக. வான்வெளியில் உள்ள நைட்ரஜனை பெற இயலாத தாவரம் ஆமணக்கு. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கொள்கையை அறிவித்தவர் யார்? ஹியூகோ டிப்ரிஸ். செல்லியலில் அளவிட உதவும் மிக குறைந்த அலகு என்ன? மைக்ரான். செல் கொள்கையை அறிவித்தது தியோடார் ஸ்வான் சேக்கப் ஸ்லீடன். 8S ரைபோசோம்களை எதில் காணலாம்? யூகேரியாட்டிஸில். பெரும்பாலான தாவரங்களில் விஞ்ஞான சொற்கள் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டவை? லத்தீன்.
தென்னிந்தியாவில் அதிகம் வளரும் சைக்கஸின் ஒரு சிற்றினம் எது? சைக்கஸ் ரெவலூட்டா. ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கார்ல் லின்னேயஸ். இதில் எந்த வகைப்பாட்டியல் வரிசை சரியானது? வகுப்பு, துறை, குடும்பம், துணை குடும்பம், பேரினம், சிற்றினம். பூஞ்சை நோய்கள் அதிகம் காணப்படும் காலம் எது? மழைக்காலம். வியாபார ரீதியில் வளர்க்கப்படும் உணவு பூஞ்சை எது? அகாரிகஸ் பைஸ்போரஸ். புற்களை பயிரிடுதல் சம்பந்தமான அறிவியல் பிரிவு எது? அக்ரோனமி. பெருங்காயம் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? வேர்கள். பெருங்காயம் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? வேர்கள். மியாசிஸ் நிகழ்ச்சியில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்வது பாக்டீன். மிளகாய் தாவரத்தில் தாவரவியல் பெயர் என்ன? காப்சியம் அன்னூவும். தண்டானது இலை போன்ற அமைப்பிற்கு மாற்றப்பட்டால் அதன் பெயர் என்ன? பில்லோடு. ரோஜாவின் முள்ளானது எண்டோசினஸ் தோற்றம். ஆப்பிளின் சதைப்பற்றாக உண்ணக்கூடிய பகுதி எது? மீசோகார்ப். மயோசிஸ் பகுப்பு எதில் காணப்படுகிறது? ஸ்போராரிக் மியாசிஸ். பேலியோபாலியனாலஜி என்ற சொல் எந்த படிப்பை குறிக்கின்றது? தொல்லுயிர் மகரந்தத்தூள். நெக்ரோசின் என்பது எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? நெக்ரோசிஸ். கே மற்றும் எம்ஜி. லெகிமோகுளோபின் எதன் செயல்பாட்டை பாதுகாக்கின்றது? நைட்ரோஜின்ஸ். ஒளிச்சேர்க்கை செய்யும் காற்றில்லா கூட்டுயிர் அற்ற நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியாவிற்கு உதாரணம் எது? பேசில்லஸ். மெண்டல் தன்னுடைய சோதனைக்காக தோட்டத்து பட்டாணி எத்தனை ரகங்கள் தேர்வு செய்தார்? 7. கீழ்கண்ட நுண்ணுயிர் கொல்லிகளில் எது பாக்டீரியாவிலிருந்து உருவாகிறது? ஸ்ட்ரெப்டோமைசின். அஸ்வகாந்தா என்ற மருத்துவச் செடியின் தாவரவியல் பெயர் என்ன? பைத்தானியா சோம்னிபெரா. கலப்பின முறையை நடைமுறைப்படுத்திய முதல் மனிதர் யார்? கொல்ரியூட்டர். எம்முறையில் கார்பன் டை ஆக்சைடு இலையினுள் செல்கிறது. வாயு விரவல். யூகலிப்டஸ் தாவர இன சிற்றினம் மிக அதிகமாக உள்ள நாடு எது? இந்தியா. பாசிகளின் பாலின பெருக்கம் எவற்றின் மூலம் நடைபெறுகிறது? ஐசோகெமி. தாவரங்களின் சாரேற்றம் பற்றி டிக்சன், ஜாலி என்ற விஞ்ஞானிகள் எந்த அடிப்படையில் முறை செய்தனர்? நீர் மூலக்கூறுகளின் பிணைப்பு சக்தி. மிக உயரமான மர வகைகள் காணப்படும் தாவர பிரிவு யாது? ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஒரு ஹெக்டேருக்கு தானிய உற்பத்தியில் மிக அதிக அளவு விளைவை தரும் மாநிலம் எது? பஞ்சாப். கீழ்கண்டவற்றுள் எது கொடைக்கால பயிராகும்? நெல். தக்கான இந்தியாவின் முக்கிய நீர்ப்பாசன முறை ஏரிப்பாசனம். அரக்கு என்பது ஒரு வகை பூச்சியின் உடலிலிருந்து சுரக்கும் திரவம். கீழ்கண்டவற்றுள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பலன் தரும் தாவரம் எது? கேரட். உலகில் உயரமான பயிருள்ள மரம் எது? செக்கோயா. உலகின் உயரமான உயிருள்ள மரம் எது? செக்கோயா. யானை பற்கள் என்று அழைக்கப்படும் புல்வகைகள் எப்புல்வெளியில் மிகுதியாக உள்ளன? பாம்பாஸ். பருத்தி இழை எதனால் ஆக்கப்பட்டுள்ளது? செல்லுலோஸ். முதலில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து எது? பிஹெச்சி. பாலிபினால்டி மிகச் சாதாரணமாக காணப்படுகிறது. தாவர உலகில்
ஒளிச்சேர்க்கையில் ஒளிக்கிரியை ஜில்கிரியை என்றும் இருள்கிரியை இவ்வாறும் அழைக்கப்படும். பிளாக்மான் கிரியை. நீட்டம் ஒரு டேஷ் ஆகும். கொடி. புரோட்டோனியா எவற்றின் வாழ்க்கைச் சுற்றில் தோன்றுகிறது? ரிக்ஸியா. தாவரங்களில் சக்தி வெளிப்படும் செயல் எது? சுவாசித்தல். இலைகள் மஞ்சளாவதற்கு எந்த மூல குறைபாடே காரணம் ஆகும்? இலைகள் மஞ்சளாவதற்கு எந்த மூலக குறைபாடே காரணமாகும்? நைட்ரஜன். பசுஞ்செடிகள் தங்கள் உணவை எதில் சேமித்து வைக்கின்றன? இலைகள். ஸ்டார்ச் என்னும் உணவு எதனால் ஜீரணிக்கப்படுகிறது? தயாலின். ஸ்டார்ச் என்னும் உணவு எதனால் தயாரிக்கப்படுகிறது? தயாலின். செங்கடலின் சிவப்பு நிறத்திற்கு காரணமான ஆல்கா எது? ட்ரிகோடெஸ்மியம் எரித்ரியம். பின்வரும் எந்த தாவரம் விதைகளை உருவாக்கும் ஆனால் பூக்களை உருவாக்காது? ஜிம்னோஸ்பெர்ம். பூக்கும் தாவரங்கள் எனப்படுபவை எவை? ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். விண்வெளி பயணத்தின் போது CO2 மற்றும் உடலிலிருந்து வெளியேறும் கழிவுகளை சிதைக்கப்படும் ஆல்கா எது? குளோரெல்லா பைரினைட்டோசா. குளோரெல்லா பைரினைட்டோசா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.